வெல்கம் டு அஜித் விஜே. செந்தூர பாண்டி படம் பார்த்தாச்சு. ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாரல் ஆஃப் த ஸ்டோரி, கோர் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு சின்ன சப்ஜெக்ட் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் அப்படின்னாலே அங்கே பலதரப்பட்ட சாதி இருக்கும். ஒரு சாதியிலேருந்து இன்னொரு சாதியில் பொண்ணு எடுக்கக்கூடாது, பொண்ணு கொடுக்கக்கூடாதுங்கிறது எழுதப்படாத ஒரு ரூல், எழுதப்படாத ஒரு மித் அப்படி இருக்கு. ஓகேவா? அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, செந்தூர பாண்டி அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த். ஸோ அவரோட பிரதர் ரோல் தான் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் நடிச்சிருப்பாப்புல. இந்த படத்தில் வந்து அந்த ஊரில் தலைவர் அப்படிங்கிற இந்த சிம்பிள் ஓகே, அந்த ஊரில் தலைவர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான் பார்த்தீங்களா, அவன் வைக்கிறதான் சட்டம், அவன் எழுதப்படுறதா அந்த ஊர் மக்களுக்கு நீதி, கருத்து, நியாயம் எல்லாமே. அவனோட ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதியிலேருந்து இன்னொரு ஜாதியில் இருக்கிற ஒரு பொண்ணையோ ஒரு பையனோ கலப்பு திருமணம் பண்ணக்கூடாது. அப்போனா எல்லா ஜாதியும் இங்கே அண்ணன் தம்பி மாமா மச்சான் ஆகிடுவாண்டா, அப்புறம் எப்போ என் ஜாதிக்கு மரியாதை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நினைக்கிற ஒரு தலைவர் அவர் தான் பொன்னம்பலம். இல்லை அப்போல்லாம் பொன்னம்பலம் வந்து வில்லங்கிற சப்ஜெக்டில் நல்லா தான் பண்ணியிருக்காரு. உண்மையுமே அவரோட கேரக்டர் ஆஃப் வில்லன் ஃபார்ம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம். அது நான் தான் வில்லன் தான்டா இந்த ஆள் அப்படின்னு. ஸோ அவர் தான் வில்லன் ரோல் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செந்தூர பாண்டி ஓகேவா, அங்கேருந்து இந்த கதையை ஆரம்பிப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டு செந்தூர பாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து செந்தூர பாண்டியை விரும்பி லவ் பண்ணும். அதுக்கப்புறம் செந்தூர பாண்டி அந்த பொண்ணையே வந்து கல்யாணம் பண்ணிப்பார். ஆனால் அது வேற சாதி பொண்ணு. அப்போது கல்யாணம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட மாமங்காரன் வந்து பிரச்சனை பண்ணி அந்த பொண்ணை கொன்னுடுவான். ஸோ அந்த பொண்ணை, அதாவது செந்தூர பாண்டி என் பொண்டாட்டியை கொன்னவன் அவனை போய் கொண்டுட்டு அவர் ஜெயிலுக்கு போயிடுவாப்புல. ஸோ அந்த பிட்வீன் கேப்பில் வந்து செந்தூர பாண்டியோட தம்பி வந்து பார்த்தீங்கன்னா வேற ஜாதியில் இருக்கிற ஹீரோயினி. ஸோ அந்த பொண்ணை லவ் பண்ணிடுவாப்புல. லவ் பண்ணதுக்கப்புறம் அவங்க அண்ணன்ட்ட மன்னிப்புலாம் கேட்பாரு, தெரியாமல் லவ் பண்ணிட்டேனே அப்படின்னு. அப்போ சொல்லுவாப்புல, நான் வந்து காதலுக்கு எதிரி கிடையாது, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லவ் நான் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு செந்தூர பாண்டி வந்து தம்மோட தம்பி லவ சேர்த்து வைப்பார். அப்படி சேர்த்து வைக்க போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன், தான் தம்பி தான் வேற ஜாதி பொண்ணை லவ் பண்ணுறாப்புல. அதுவும் தலைவர் வில்லன் பொன்னம்பலத்தோட தங்கச்சி. ஸோ பொன்னம்பலம், நீ என்ன தாண்டி முடிஞ்சா இந்த கல்யாணத்தை நடத்தி பாடுறான் பாரு, இவர் வந்து நடத்தி காமிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு செந்தூர பாண்டி சொல்லுவாப்புல. அடுத்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொன்னம்பலம் வந்து அங்கே 2 கொலையை அங்கே வந்து செந்தூர பாண்டியோட அப்பாவை கொண்டுட்டு தம்பியையும் கொல்ல போவார். அப்போ கொல்ல போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா செந்தூர பாண்டி வந்து தான் தம்பி காதலுக்காக இன்னொரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுவார். இதில் வந்து கெஸ்ட் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருப்பார் சந்திரசேகர். அவர் வந்து ஒரு மதுரை வீரசாமியை பார்த்து கேட்பாப்புல, இந்த வில்லன் இந்த கெட்டது பண்ணுறானே பொன்னம்பலம், இவனை வந்து அழிக்கிறதுக்கு சட்டத்துக்கும் இங்கே சக்தி இல்லை, இந்த மனுஷனுக்கும் இங்கே சக்தி இல்லை, உனக்குமா இங்கே சக்தி இல்லை அப்படின்னு. நீங்கள் கேட்க வேண்டியது, அங்கே ஒரு ஹீரோ வரணும், அந்த ஹீரோ கேட்கணும், அந்த கதையில் அவன் தான் ஹீரோ ஆகணும், இப்படிங்கிறது தான் கதை. இந்த படத்தை பார்க்கலாமா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, இட்ஸ் ஆல் யுவர் சாய்ஸ் ப்ரோ. நீங்கள் ஸ்க்ரீலாக இருந்தாலும் பார்க்கலாம், நார்மல் ஃபேன்ஸாக இருந்தாலும் பார்க்கலாம். பட் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு உங்களை இது பக்கா என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போகாது, ஒரு மாதிரி தான் இருக்கும். பேஸ்டு ஆன் யுவர் ஓன் ரிஸ்க், you have to watch this film. So at the end இந்த படம் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பார்த்துருந்தா